ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்து அந்நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார். அவர் இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வங்கதேச சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற தியாகிகளின் வாரிசுகளுக்கு அரசு பணிகளில் 30% இடஒதுக்கீடு வழங்க எதிர்ப்பு தெரிவித்து சமீபத்தில் போராட்டம் நடைபெற்றது. அங்கு பல்வேறு பகுதிகளில் மாணவர்கள் பங்கேற்ற இந்த போராட்டத்தில் காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வன்முறையாக மாறியது. இதில் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்த இடஒதுக்கீட்டை 5% குறைத்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததை தொடர்ந்து வன்முறை படிப்படியாக குறைந்தது. ஆனால் இந்த போராட்டத்தில் மாணவர்களும் பொதுமக்களும் கொல்லப்பட்டதை கண்டித்து மாணவர் பாகுபாடு எதிர்ப்பு இயக்கம் என்ற பெயரில் மாணவர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் ஆகஸ்ட் 3 போராட்டக்காரர்களுக்கும் வங்கதேசத்தில் ஆட்சியில் உள்ள அவாமி லீக் கட்சியின் மாணவர் அணியான சத்ரா லீக் மற்றும் காவல்துறைக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் 60 பேர் காயமடைந்தனர். இதையடுத்து போராட்டக்காரர்கள் பேச்சுவார்த்தைக்கு வருமாறு பிரதமர் ஷேக் ஹசீனா அழைப்பு விடுத்தார். அந்த அழைப்பை நிராகரித்த போராட்டக்காரர்கள் ஹசீனா தலைமையிலான அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். பிரதமர் ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்ய வங்கதேச ராணுவம் அறிவுறுத்தியதாகவும், ராஜினாமா செய்ய பிரதமருக்கு ராணுவ தளபதி 45 நிமிடம் அவகாசம் கொடுத்ததாகவும் தகவல் வெளியானது. இந்நிலையில் வங்கதேச ராணுவ தளபதி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அவர் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்து நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார். வங்கதேசத்தில் இடைக்கால அரசு அமைய ராணுவம் உதவி புரியும். விரைவில் சட்டம் ஒழுங்கு நிலை சீரடையும். வன்முறையை கைவிட்டு மக்கள் அமைதி காக்க வேண்டும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். வங்கதேசத்தை விட்டு வெளியேறிய ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் அடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே வங்கதேசத்தில் சீனா தனது ஆதிக்கத்தை நிறுவ முயன்று வரும் நிலையில் ராணுவ ஆட்சி அமைந்தால் இந்தியாவுக்கு புதிய சிக்கல்கள் உருவாகலாம் என்று சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர்.